Good evening students. Today we will see the current affairs analysis dated 22nd December 2020. First news, coastal radar chain network. So India பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஓஷன் ஏரியாவோட லைக் மானிட்டர் பண்ணுறதுக்கும் சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்காக we are making a chain of radar system in the islands. Already நம்ம இந்தியா லைக் இந்தியாவில் we having and then ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், சேசல்ஸ் போன்ற கண்ட்ரீஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது மால்தீவ்ஸ், மியான்மர், பங்களாதேஷில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எஃபோர்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் நெகோஷியேஷன்ஸ் அண்ட் லைக் அதுக்கான மூமெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ஏரியா இட்ஸ் அ ஹியூஜ் குளோபல் ட்ரேட் நடக்கக்கூடிய ஏரியா. கிட்டத்தட்ட அட் அ டைமில் 12,000க்கு மேலே ஷிப்ஸ் வந்து மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் மோர் தேன் லைக் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக் வில் பி தேர் இந்தியன் ஓஷன் ஏரியா. ஸோ பைரசி இஷ்யூஸ் இருக்குது, அப்புறம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கவுண்டரிங் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ மானிட்டரிங் நம்ம பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் இந்தியன் ஓஷன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் திஸ் ஏரியா. தட் இஸ் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் அப்படின்ற சாகர் இனிஷியேஷன் மூலமாக நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ கோஸ்டல் ரேடார் செயின் நெட்வொர்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்தியன் ஓஷன் ஏரியாவோட கிட்டத்தட்ட 46 கோஸ்டல் ரேடார் ரேடார் ஸ்டேஷன்ஸ் அமைக்கிறது அது ஃபேஸ் 1 கேட்டகரியில் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் செகண்ட் கேட்டகரியில் ஸ்டாட்டிக் 38 ஸ்டாட்டிக் ரேடார் ஸ்டேஷன்ஸ் அண்ட் 4 மொபைல் ரேடார் ஸ்டேஷன்ஸ். இது நம்ம கோஸ்ட் கார்டு மூலமாக பண்ணிகிட்ருக்கோம் ஷிப்ஸில் எல்லாமே. அதனால் ஸோ இது எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டி த்ரெட்னிங்லேருந்து நம்ம நாடுகளை நம்மளை மட்டும் இல்லை மற்ற கண்ட்ரிஸையும் பாதுகாக்கிறதுக்கு. ஸோ இல்லீகல் ஃபிஷிங்கை தடுக்கிறதுக்கு, மேரிடைம் செக்யூரிட்டி டிடெக்ட் பண்ணுறது, பீப்புள் லைக் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்களா அப்படின்னு. ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ஐஎஃப்சி தட் இஸ் இந்தியன் ஓஷன் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர், இந்தியன் ஓஷனில் நடக்கக்கூடிய ஷிப்பிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறது. அதோட டேட்டாஸ் எடுக்கிறதுக்காக வி ஹேவிங் அ இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இன் குருகான். ஸோ அதில் தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணப்பட இருக்குது. சரியா? இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் வி லான்ச் இட் வெரி ரீசன்ட்லி. ஸோ இதில் இந்தியன் நேவி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் சென்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதோட ஆஃபீஸில் தான் இது உருவாக்கப்பட்ட 26/11 அட்டாக்கு பிறகு இந்தியன் ஓஷன் ஏரியாவில் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் தென் அதோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொலைட் பண்ணி லைக் அனாலிசிஸ் பண்ணுறது, டெசிமினேட் பண்ணுறது, லைக் கலெக்டிங் த இன்ஃபர்மேஷன், கொலாட்டிங் தட் இஸ் அனாலிசிங் த இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்போ இட் வில் கிவன் டு தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸெட்ரா டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. அது இப்போது நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுவும் நேஷ்னல் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் சென்டர் அப்படின்ற பேரில் மாற்ற போகிறாங்க. அண்ட் தென் வி ஹேவிங் இந்தியன் ஓஷன் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் கூட லைக் கிட்டத்தட்ட 21 நாடுகள் கூட வி சைன்ட் அன் அக்ரிமெண்ட். தட் இஸ் ஒயிட் ஷிப்மெண்ட் ஷேரிங் அக்ரிமெண்ட். ஒயிட் ஷிப்பிங் ஷேரிங் அக்ரிமெண்ட் அப்படின்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய ஷிப்ஸோட மூமெண்ட்ஸ், அவங்க நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷிப்ஸை பற்றியான டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ரேடார் மூலமாக எடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வில் ஆல்சோ பி ஷேர்ட் வித் லைக் இந்தியன் ஓஷன் நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட நம்ம ஷேர் பண்ணுவோம். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஓஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்னேன். 12,000 ஷிப்ஸ் அட் அ டைமில் 3,000க்கு மேலே ஃபிஷிங் ஷிப்ஸ் வெசல்ஸ் அங்கே இருக்கும். அதெல்லாம் மானிட்டர் பண்ணப்படும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்கு. வேர்ல்டோட 70% மேரிடைம் ட்ரேட் வந்து இந்தியன் ஓஷன் ஏரியா வழி தான் நடக்குது. அண்ட் த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் டூ. ஸோ தட்ஸ் த ரீசன் தட் இஸ் அ நீட் மஸ்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஸோ பைரசி இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். தென் செகண்ட் நியூஸ் வந்து இண்டிஜினஸ் கேம்ஸ் அண்ட் கேலோ இந்தியா அப்படின்றது 2017 இட் வாஸ் லான்ச். ஹோப் ஸோ 2017 யூனியன் கேபினட்டோட அப்ரூவலோட லான்ச் பண்ணப்பட்ட. ஸோ இந்தியாவோட கேம் இது ஒவ்வொரு சிட்டியில் நடக்கும். ஹரியானாவில் இப்போது நடக்க இருக்குது இந்த கேம். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கேம்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் அதில் பங்கேற்று வெல்றவங்களுக்கு there is a financial assistance will be provided. ஸோ 2020 எடிஷன்ஸ் வந்து லைக் உங்களுக்கு அசாம் கவுஹாத்தியில் அண்ட் தென் ஹரியானாவில் இப்போது 21க்கான லைக் கேலோ இந்தியா கேம் நடக்க இருக்குது. அதில் இப்போது கலரி பயிட்டு தங்தாங் டான் அந்த லைக் தங்தா அப்படின்ற லைக் மார்ஷியல் ஆர்ட், அப்புறம் மல்லகம்பா அப்படின்ற ஜிம்னாஸ்டிக் கேம், அப்புறம் கட்கா தட் இஸ் பஞ்சாபோட டிஃபென்ஸ், இதெல்லாமே ஆட் பண்ணப்பட்டிருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். கேலோ இந்தியா அப்படின்ற என்னன்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு.
ஸோ 5 lakh per annum will be provided for 8 years வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு. ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். கட்காவை பொறுத்த வரைக்கும் இது வந்து 6th குரு சிக் குரு கர்கோபிந்தால் உருவாக்கப்பட்ட. அதுக்கான காரணம் இஸ்லாம் பீப்புள், தட் இஸ் முகல்ஸ்கிட்ட இருந்து அவங்களுக்கு இருந்த த்ரெட்னிங்கில் தேஜ் பகதூர் அவங்களெல்லாம் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டது. அண்ட் தென் பிஃபோர் தேட் தெர் இஸ் அ டெத் ஆஃப் அனதர் குரு லைக் பை தி ஸோ ஜஹாங்கீர். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக, ஸோ அவங்களோட குருஸையும் சரி அவங்களோட சீக்கிச மதத்தையும் பாதுகாக்கிற அவங்களோட பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக குரு கோவிந்தால் உருவாக்கப்பட்டதான் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம், தட் இஸ் கிருப்பான் அப்படின்றது. ஸோ தே வில் ஹாவ் ஆர்ம்ஸ். அண்ட் தென் இது வந்து இப்போ கட்கா அப்படின்ற ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபைட்டிங் ஸ்டைல் அது வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கலரிபைட் இஸ் அ கேரளாவோட மார்ஷியல் ஆர்ட். இட் இஸ் ஆல்சோ அ டிஃபென்ஸ் சிஸ்டம். இட் வாஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் இன் 3rd century BC டைப் பீரியடில் கேரளாவில் இருக்குது. கலரின்னா kind of gymnasium, so like threshing floor or battlefield னு பேர். தென் தமிழ் சங்கம் லிட்ரேச்சரில் கலரி அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. தென் மல்லக்கம்பா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ். ஒரு லாங் ஸ்டிக்ஸில் ஜிம்னாஸ்டிக் எஃபோர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் ரெஸ்லிங் வித் தி ஸ்டிக், அதான் அதோட மெயின் வேர்ட் மீனிங். அப்புறம் தங்தா அப்படின்றது மணிப்பூரோடது, மைத்தி லாங்குவேஜை பேசக்கூடிய மக்கள். ஸோ மைத்தி பீப்புள்ஸ், மைத்தீஸ் தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மணிப்பூரிஸ் ஆக்சுவல் மணிப்பூரிஸ் அவங்க தான், அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. மைத்தீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்டுக்கான தங்தா அப்படின்றதுக்கு ஹியோன் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஸோ அதுக்கு அது ப்ராப்பர் மீனிங் என்ன அப்படின்னா ஹியோன் மீன்ஸ் வார் அண்ட் தென் லங்லோன், தட் இஸ் ஹியோன் லங்லோன் அப்படின்றது இந்த மார்ஷியல் ஆர்ட்டோட கரெக்டான நேம். ஸோ அந்த லங்லோன் அப்படின்றதுக்கு கேன் மீன் நெட் ஆர் நாலேஜ் ஆர் ஆர்ட் அப்படின்றது, சரியா, நெட் நாலேஜ் ஆர் ஆர்ட். ஸோ தங்தா அப்படின்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹியோன் லங்கோன். ஸோ ஹியோன் லங்கோன்ன்றது மார்ஷியல் ஆர்ட். அதில் 2 கேட்டகரி இருக்குது, தங்தா அப்புறம் சரித் சரக். தட் இஸ் ஆர்ம்டு காம்பேக்ட் அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய தங்தா. யூ பீப்புள் கேன் சி, இட் வில் பி விசிபிள் ஃபார் யூ பீப்புள். அது மாதிரி சரித் சரக் அப்படின்றது அன்ஆர்ம்டு மூலமாக டிஃபென்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் இப்போது தங்தா மார்ஷியல் காம்பேக்ட் ஆர்ம்டு டிஃபென்ஸ் இல்லைனா ஆர்ம்டு காம்பேக்டாக வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ், சரியா. Then 3rd வந்து international river governance. There is a need for international governance அப்படின்றது. ஸோ ரீசெண்டாக there is a dominance of dams in the China border, that is LICயில் ஹியூஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ். மெயினாக நமக்கு பிரம்மபுத்திரா ரிவராக இருக்கட்டும், அதுவும் டிபெட் ஏரியாவில் தான் ஒரிஜினேட் ஆகுது. அப்புறம் கங்கா ரிவரோட மெயின் ட்ரிபியூட்ரிஸ் காலி ரிவராக இருக்கட்டும், இதெல்லாமே டிபெட் ஏரியாவில் ஒரிஜினேட் ஆகுறதுனால ஸோ இதில் டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் Southeast Asian countries including India, so it will affect India as well as Southeast Asian countries. Mekong river flow drop பண்ணுறது. ஸோ அது வந்து அப்பர் ரைப்பீரியன் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய சைனாவை ரொம்ப லைக் பெனிஃபிட் பண்ணோம், லோவர் ரைப்பீரியன் ஸ்டேட்ஸை பாதிக்கும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி ரிவர் கோஆப்ரேஷன். ஸோ அதுக்கு ஒரு கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஜஸ்ட் ஜாயிண்ட் அக்ரிமெண்ட், தேர் ஷுட் பி அ ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது. லிங்கேஜஸ் வித் கிளைமேட் சேஞ்ச். இப்போது ரொம்ப லைக் சம்மர் உருவாகுது இல்லைனா ஹீட் அதிகமாகுது அப்படின்னா லைக் ஐஸோட ஃப்ளோ அதிகமாகும், மெல்ட்டிங், அண்ட் தென் இட் வில் பூஸ்ட் தி ஃப்ளட். அது மாதிரி ரொம்ப மழை இல்லை அப்படின்றப்போ அவங்க டேம்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ளோ இல்லை அப்படின்றப்போ தேர் வில் பி லைக் drought like situation will occur, Assam area and then Bangladesh ஏரியாவில். ஸோ லிங்கேஜஸ் வித் SDG எடுத்துக்கிட்டிங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் டிரான்ஸ்பவுண்டரி கோஆப்ரேஷன் இஸ் requested for water related things. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் டார்கெட் 6.5 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030 தான். வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குற அந்த வாட்டர் ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் ஷேரிங் பண்ணலை, கோஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா. லிங்கேஜ் ஆஃப் ரீஜனல் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ டிரான்ஸ் பவுண்டரி மூவ்மெண்ட் வாட்டர் அலோவ் பண்ணலை. இப்போ சைனா அலோவ் பண்ணலை அப்படின்னா அசாம் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் பாதிக்கும், அது மாதிரி பங்களாதேஷ் கண்ட்ரிஸை பாதிக்கும், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை அது பாதிக்கும் அப்படின்றது. அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து அழிஞ்சு போகும். அண்ட் தென் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வில் நாட் ஹேப்பன். ஸோ அது சொல்கிறேன். அசோசியேட்டட் சேலஞ்ச், நேச்சுரல் அட்வான்டேஜஸ். ஸோ டேமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் திங்.
அப்போது கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஈக்கலாஜிக்கல் ஹசார்டஸ் சோனில் இருக்குது. மெயின்லி இந்த கன்வர்ஜென்ட் பெல்ட்டில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால பிளேட் மூவ்மெண்ட்ஸை வந்து அதிகப்படுத்தும். எர்த்குவேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது. நெக்லெக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா. ஸோ தேர் ஷுட் பி அ ஷேரிங் ஆஃப் வாட்டர் இருக்கணும். பவுண்ட்ரி டிரான்ஸ்பவுண்ட்ரி மூவ்மெண்ட் அது வந்து நெக்லெக்ட் பண்ணப்படுது. எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் ஆன் டிரான்ஸ்பவுண்ட்ரி லாஸ் எடுத்திங்கன்னா கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் நான் நேவிகேஷனல் யூசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் வாட்டர் ரிசோர்ஸ், அப்புறம் தால்பேக் டாக்ட்ரின் யூ பீப்புள் நோ. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் கேட்டகரியில். தென் வே ஃபார்வர்டில் வாட்டர் டிப்ளமசி, தேர் ஷுட் பி எ மேனேஜ்மெண்ட், தேர் ஷுட் பி எ போர்டு. இப்போ எப்படி நம்ம இண்டஸ் ரிவர் கூட பாகிஸ்தான் கூட சைன் பண்ணியிருக்கோம், அது மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மாதிரி பிரம்மபுத்திராவுக்கான ட்ரீட்டி, தேர் ஷுட் பி எ கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்ற இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் ஃபோர்த் நியூஸ், ரைஸ் இன் லெப்பர்ட் பாப்புலேஷன். லெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இப்போது 2014 சென்சஸை கம்பேர் பண்ணும்போது 2018 there is a huge rise of 60% பாப்புலேஷன். 2014 எஸ்டிமேட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. விச் மீன்ஸ் 88,000 தான் இருந்துச்சு, 12,852 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் மத்திய பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் லெப்பர்ட், that is 3,421, followed by Karnataka 1,783, Maharashtra 1,690. ஸோ ரீஜன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மெயினாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் இந்தியாவும் ஈஸ்டர்ன் கட்ஸும், வெஸ்டர்ன் கட்ஸில் 3,387, அண்ட் தென் ஷிவாலிக் கேஞ்சட்டிக்கெல்லாம் 1,253, நார்த் ஈஸ்ட்டில் வந்து 141 இருக்குது. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா கேமரா ட்ராப்ஸ் மூலமாக, சேட்டலைட் இமேஜிங் மூலமாக, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட்டோட சர்வே மூலமாக இது எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் வி ஹேவிங் எ ப்ராஜெக்ட் டைகர் கேட்டகரியில் தான் இதையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரோம். மெயினாக அக்ரிகல்ச்சரல், நான் அக்ரிகல்ச்சரல் ஏரியா, ஃபாரஸ்ட் இல்லாத ஏரியாக்களில் நான் ஃபாரஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய லெப்பர்ட்ஸ் வந்து கணக்கில் எடுக்கப்படலை. அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃப்ராக்மெண்டேஷன், ஸோ த்ரெட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஏன் அழியுது அப்படின்னா லைக் போச்சிங் அது இருக்குது, ஹியூமன் லெப்பர்ட் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அதன் மூலமாக கொல்லப்படுது. தென் இதோட ப்ரே வந்து அழிஞ்சு போகிறது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அண்ட் தென் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஹேபிடேட்ஸ் பாதிக்கப்படுது. கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ்னா ஐயூசிஎனில் இட்ஸ் இன் வல்னரபிள் ஸ்டேட்டஸ், சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரி. சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் கேட்டகரி அப்படின்னா மோஸ்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் தான் அங்கே. அது மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஷெட்யூல் 1 கேட்டகரியில் வருது. ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 அண்ட் பார்ட் 2 ஆஃப் ஷெட்யூல் 2 இது எல்லாமே வந்து ரொம்ப த்ரெட்னிங் ஆகக்கூடிய ஸ்பீஷீஸை நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வச்சுருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. The National Tiger Conservation Authority is there to protect the tiger. It was created under the Wildlife Protection Act. அதுவும் நீங்கள் படிச்சுக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், இதோட ஃபண்ட் வந்து ஆடிட் பண்ணப்படுறதுக்கு தன்பாத், தட் இஸ் ஜார்க்கண்ட் டெபுட்டி கமிஷனர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ மினரல் மைனிங் பண்ணக்கூடிய ஏரியா லைக் அயர்ன் ஓர் மைனிங், அலுமினியம், காப்பராக இருக்கட்டும், இந்த ஓர் பண்ணக்கூடிய மைனிங் பண்ணக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப அஃபெக்டட் ஆகும். ஃபாரஸ்ட் லேண்ட் போகும், அங்கே இருக்கிறவங்க பொல்யூஷனால் பாதிக்கப்படுவாங்க, அங்கே இருக்கிற பீப்புள் வில் கெட் அஃபெக்டட் வித் கண்டாமினேஷன் வாட்டர் எக்ஸெட்ரா. ஏர் வந்து பியூராக இருக்குது. ஸோ அந்த பீப்புளோட வெல்ஃபேர் இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வில் மைக்ரேட், இந்த மாதிரி சேஞ்சஸ். ஸோ அவங்களோட வெல்ஃபேர், அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட ஹெல்த் ஃபெசிலிட்டிஸுக்காக ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணப்படுது. லைக் அதுக்கு பேர் தான் அதை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படின்ற பேரில் மேனேஜ் பண்ணப்பட்டுருக்கு. இந்த ஃபண்ட் எதுக்கு அப்படின்னா அந்த பீப்புளுக்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ஸோ அவங்களோட பெனிஃபிட்ஸுக்காக இது ஸ்பெண்ட் பண்ணப்படணும் அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டிவ். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 40,000 crore இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். 572 டிஸ்ட்ரிக்ஸில் இந்த ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த 40,000 crore ஃபண்டை தான் இப்போ ஆடிட் பண்ணுறது. அதில் ஒரு ஏரியாவை சேர்ந்த ஃபண்டை தான் ஆடிட் பண்ணுறதுக்கு there is a request, இல்லைன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்றது தான் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். இந்த இதில் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் எல்லாமே பிரதான் மந்திரி கனிஜ் சேஸ்திர கல்யாண் அப்படின்ற யோஜனா மூலமாக ஸ்பெண்ட் பண்ணப்படும் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். ப்ரையாரிட்டி, மெயின் ப்ரையாரிட்டியாக ட்ரிங்கிங் வாட்டர், இந்த மாதிரியான கேட்டகரி தான் யூ பீப்புள் கேன் சி. ஸோ பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ர கல்யாண் யோஜனாவை பொறுத்த வரைக்கும் நோடல் ஏஜென்சி மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கீழே வரும். டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனில் வரக்கூடிய அந்த ஃபண்டில் வரக்கூடிய காசை வச்சு தான் இந்த ஸ்கீம் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகும்.
ஸோ இதோட மெயின் ஏரியா என்ன அப்படின்னா மிட்டிகேட்டிங் த அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் மைனிங் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ என்வைரன்மெண்ட்டில் ஹெல்த்தில் வரக்கூடிய பாதிப்புகளை காம்பேக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஹை ப்ரையாரிட்டி ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 60% வந்து ஹை ப்ரையாரிட்டி ஏரியாவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். தட் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, என்வைரன்மெண்ட் ப்ரிசர்வேஷன், பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர், ஹெல்த் கேர், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. ரெஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் வந்து அதர் ப்ரையாரிட்டிஸ் ஏரியா, அதர் ப்ரையாரிட்டி ஏரியா லைக் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இரிகேஷன், எனர்ஜி, வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான கேட்டகரிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த லைக் இந்த பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ர கல்யாண் யோஜனா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய நியூஸ் வந்து நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். சரியா? தென் 6th நியூஸ் சிலாய் காலான் அப்படின்றது வின்டர் சீசன் ஆரம்பிக்கக்கூடிய 40 days அப்படின்னா 21st டிசம்பர்லேருந்து ஜான் 31st வரைக்கும் இட் வில் பி அங்கே கடைபிடிப்பாங்க. அப்படின்னா ரொம்ப சிவியர் விண்டராக இருக்கும், 0க்கு போகும். ஸோ அதுக்கு பிறகு தெர் இஸ் அ சிலாய் குர்த் அப்படின்னு பேர், சுமால் கோல்டுன்னு பேர். அதுக்கு இந்த ஜான் 31st பிறகு 20 days கடைபிடிக்கக்கூடியது, அங்கே நேம்ட் Feb 19 வரைக்கும் இருக்கும். அப்புறம் சிலாய் பச்சான்னு பேர், தட் இஸ் பேபி கோல்டு, தட் இஸ் 10 days ஆஃப்டர் Feb 20லேருந்து March 2 வரைக்கும். இது காஷ்மீர் வேலி ஏரியாக்களில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நோ யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதில்ல. ஸ்டாட்டிக் பார்ட்டில் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸில் இந்த மாதிரி நேம்ஸ் வந்து கேட்கப்படலாம். தென் 7th நியூஸ் இன்டென்ஷனல் ஜினாமிக் ஆல்ட்ரேஷன். ஜினோம் ஆல்ட்ரேஷன் அப்படின்றது இப்போ நம்மளோட ஜீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல பாஸ்பேட் அண்ட் சுகர் மூலமாக ஒரு அடினைன், ஸோ பீப்புள் தைமீன், ஸோ இதன் மூலமாக ஒரு குயமின், ஸோ இதெல்லாம் இது மூலமாக உருவாக்கப்பட்டது நம்மளோட டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜீன் எடிட்டிங்னு பேர். சரியா? ஸோ இதில் என்ன நியூஸ் அப்படின்னா த கேல் ஷேஃப் பிக்ஸோட ஜீனை வந்து எடிட் பண்ணி அதை வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படின்றத யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஜீன் எடிட்டிங் மூலமாக சந்தைப்படுத்தப்படக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய மீட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். ஜீன் எடிட்டிங் எடுத்துன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், தட் இஸ் டிஎன்ஏ. ஸோ இதோட சுகர் அண்ட் த பாஸ்பேட் குரூப்ஸை வந்து ஆல்ட்ரிங் பண்ணுறது மூலமாக சில விஷயங்களை அந்த பிக்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ ப்ரோட்டீன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் கேல் ப்ரோட்டீன்னு பேர். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் அ CRISPR-Cas9 டெக்னாலஜி. CRISPR மீன்ஸ் கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். இந்த டிஎன்ஏ வந்து எந்த இடத்துல வந்து எடிட்டிங் பண்ணணுமோ அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல Cas9 மூலமாக சிசர்ஸ் மூலமாக பயாலஜிக்கல் சிசர்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் நார்மல் சிசர்ஸ், ஃபிசிக்கல் சிசர்ஸ் கிடையாது, பயாலஜிக்கல் சிசர்ஸ் மூலமாக கட் பண்ணி அதில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆல்ட்ரிங் அண்ட் எடிட்டிங். இல்லைன்னா டெலீட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இது ஹியூமன் பீயிங்ஸுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அஃபெக்டட் பீப்புள், ஜெனட்டிக்கலி ஏதாச்சும் நோய்கள் இருக்குது, டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2020 இதுக்கு கெமிஸ்ட்ரியில் அவங்களுக்கு நோபல் ப்ரைஸும் கொடுக்கப்பட்டுச்சு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்ற என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் நான் உங்களுக்கு சொன்னேன் தட் இஸ் அ ஆல்ஃபா ஜெல் அப்படின்னு பேர் இந்த சுகர் ஃபவுண்ட் இன் தி கேல் பிக்ஸ். ஸோ அது வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு அலர்ஜரிக் எஃபெக்டை உருவாக்கும், அது ஹியூமன் பீயிங்ஸை பாதிக்குது அப்படின்றதுனால இந்த ஜீனில் அவங்க அந்த பிக்கோட டிஎன்ஏல ஜெனட்டிக் மெட்டீரியலில் அந்த சுகர் தட் இஸ் ஆல்ஃபா கேல் அப்படின்ற அந்த சுகரை உருவாக்கக்கூடிய ஜீனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா பிக்ஸோட கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த ஆல்ஃபா கேல் அப்படின்ற அந்த ப்ரோட்டீன் அந்த சுகரை உருவாக்குறது வந்து ஸ்டாப் ஆகும். அதன் மூலமாக அந்த அலர்ஜிக் எஃபெக்டை வந்து மாற்றிக்க முடியும். பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றதுனால தான் இது பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு நோ. இந்தியா பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் லைக் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் தட் இஸ் அ கேட்டஜினா ப்ரோட்டோகால் அண்ட் நகோயா ப்ரோட்டோகால். ஸோ
கேட்டஜினா ப்ரோட்டோக்காலை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அண்ட் அப்ரைசல் கமிட்டி. அவங்க ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, இப்போ பிடி காட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாலும் சரி, பிடி பயோடெக்னாலஜி மாடிஃபைட் பேசிலஸ் துரிஜினஸ் கேட்டகரியில் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அப்ரூவல் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அண்ட் அப்ரைசல் கமிட்டி அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அவங்க தான் இதை அப்ரூவ் பண்ணக்கூடியது. ஸோ இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்க தான். இந்த நோடல் ஏஜென்சி வந்து மினிஸ்ட்ரி. இதை அப்ரூவ் பண்ணக்கூடிய கமிட்டிக்கு பேர் ஜெனட்டிக் அப்ரைசல் கமிட்டி. சரியா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் we having some institutional committees, that is RDNA advisory committee related to then institutional biosafety committee, review committee. ஸோ இதெல்லாமே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. இது நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்டேட் பயோடெக்னாலஜி கோஆர்டினேஷன் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் ஃபைனலாக அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து முடிவுகள் எடுப்பாங்க, வெதர் டு இம்ப்ளிமெண்ட் ஆர் நாட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிடி கார்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பேசிலஸ் துரிஜினஸ் அப்படின்ற பாக்டீரியா பாக்டீரியம் பேசிலஸ் துரிஜினஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கேட்டஜினா ப்ரோட்டோக்கால் நான் உங்களுக்கு சொன்னேன், லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அதை சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாஸை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதான் கேட்டஜினா ப்ரோட்டோக்கால். ஸோ ஷேர் டு ஆல். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேர் ஷுட் பி நான் உங்களுக்கு லாஸ்ட் ஆர்டிக்கிள் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். there's a convention on biological diversity. ஸோ அது கீழே தான் இந்த கேட்டஜினா ப்ரோட்டோக்கால் வரும். ஸோ லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ வருது அப்படின்னா அது தெரிஞ்சுக்கணும், பீப்புள் வந்து தெரியறதுக்காக லிஸ்டிங் பண்ணப்படணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் ஏர்லி ஹெல்த் வார்னிங் சிஸ்டம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸும் ஐஎம்டியும் சேர்ந்து இதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போது ரொம்ப ட்ராட் சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆச்சு அப்படின்னா மலேரியா த்ரெட்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பொல்யூஷன்ஸ், அப்புறம் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது, அப்நார்மல் ஹீட் இருக்குன்னா ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ் அதிகமாக, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அஸ் வெல் அஸ் கம்யூனிகபிள் டிசீஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளைமேட் இன்டர்ரிலேட்டட் தான் இது ரெண்டுமே அப்படின்றதுக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஏர்லியராக நம்ம வந்து வெதரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தெந்த நோய்கள் வரும் அப்படின்றத நம்ம ஏர்லியராக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது டேட்டாஸ், பழைய காலங்களோட டேட்டாஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் மலேரியா எடுத்துக்கிட்டால் ட்ராட் லைக் சிச்சுவேஷன்ஸ் தான் மலேரியா அதிகமாக இருக்கும், மஸ்கிட்டோட உற்பத்திகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பொல்யூஷன் டைம் பீரியட் இல்லைனா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஏர்லியர் ப்ரெடிக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மெயின்லி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் ஹார்ட் அட்டாக், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் எல்லாமே ஹீட் வேவ்ஸ், என்வயர்மெண்டல் பொல்யூஷன்ஸ் மூலமாக வருது. அது மாதிரி உங்களுக்கு வெக்டார் டிசீசஸ், தட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பேத்தஜன்ஸ் இல்லைனா பேரசைட்ஸ் வந்து ஒரு மனுஷன்ட்டு இன்னொரு பீப்புளுக்கு போகிறதுக்கு காரணம் மஸ்கிட்டோ. அதுக்கு எப்போ அது மஸ்கிட்டோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ராட் சிச்சுவேஷன் டைம் பீரியடில், விண்டரில் இல்லை. ஸோ சம்மர் சீசன் இல்லைன்னா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் தான் சிக்கன் குனியா, மலேரியா, டெங், எல்லோ ஃபீவர், லிம்பியாட்டிக் ஃபைராலிசிஸ், சாகாஸ் டிசீஸ் இதெல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுறது இதன் மூலமாக தான். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வென் வி ஸ்டடிங் ப்ராப்பர்லி. அது மாதிரி டயோரியா பிரச்சனை, ரொம்ப பொல்யூஷன்ஸ் அதிகமாகிறதுனால டயோரியா ப்ராப்ளம். ஸோ வாட்டர் வந்து கண்டாமினேட்டட் ஆகும். ஸோ இதெல்லாமே பாதுகாக்கப்படணும் சார், கண்ட்ரோல் பண்ணப்படணும் அப்படின்றதுக்காக ஆன்டிசிபேட் பண்ண போகிறாங்க, ப்ரெடிக்ட் பண்ண போகிறாங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தென் 9th நியூஸ், தட் இஸ் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து ஆல் ஓவர் இந்தியா அமைக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆர்டர் இருக்குது. வி ஹேவிங் நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஸோ அந்த ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட் மூலமாக அத்தாரிட்டி உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த ஆக்ட் தான் இந்த பயோடைவர்சிட்டி கமிட்டியை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க, லோக்கல் பாடி லெவலில் உருவாக்குறது. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பயோடைவர்சிட்டியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது, பிளான்ஸ் வெரைட்டிஸ், அனிமல் வெரைட்டிஸ். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பீப்புள் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர்ஸ்னு பேர். இப்போ COVID-19 சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்டேட்ஸில் இது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. அதனால் அதுக்கான டைம் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். பட் ஃபார் யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னா என்னென்னு தெரியணும், இதோட கம்போசிஷன் தெரியணும். ப்ளஸ் நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது.
2002ல பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், தட் இஸ் நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஆக்ட்னு பேர். அந்த ஆக்ட் அடிப்படையில் வி கிரியேட்டட் நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. அது நேஷ்னல் லெவலில் பிரைம் மினிஸ்டர் ஹெட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட்ஸ் இருக்குது அண்டர் தி சீஃப் மினிஸ்டர். அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் பயோடைவர்சிட்டி கமிட்டி இருக்குது அண்டர் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் கீழே வரும். அது மாதிரி பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஃபார் லோக்கல் ஏரியாஸ், லோக்கல் பாடி மெம்பர்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து பீப்புள் ரெஜிஸ்டர் வந்து தயாரிப்பாங்க. ஸோ கலெக்டருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டருக்கு இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த ஏரியா, அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன தாவரங்கள் இருக்குது, என்னென்ன பயோடைவர்சிட்டி ஸ்பீஷீஸ் இருக்குது, எண்டமிக் ஸ்பீஷீஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த பீப்புள் ரெஜிஸ்ட்ரி எடுக்கப்படுது. ஸோ இது எந்த அடிப்படையில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுதுன்னா 2002, பிகாஸ் நகோயா ப்ரோட்டோக்கால், நான் உங்களுக்கு சொன்ன ஏர்லியராக ஒரு 2 ஆர்டிக்கிள் முன்னாடி, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1992ல். அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும்போது there is a 2 protocols were created later, that is Cartagena protocol and Nagoya protocol. Nagoya protocol 1990 இல்லைன்னா 2000ல கொண்டு வராங்க. அந்த நகோயா ப்ரோட்டோக்காலோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, லைக் பயோடைவர்சிட்டி ஸ்பீஷீஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். ஸோ அது வந்து ரொம்ப லைக் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இல்லைன்னா லைக் நகோயா ப்ரோட்டோக்காலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து அது பெனிஃபிட் ஷேரிங் பண்ணப்படணும். ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் தான் அதோட மெயின் மோட்டிவ். ஸோ அது வந்து கொண்டு போகப்படணும். அதுக்காக இந்தியாவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது இந்த 2002 ஆக்ட். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட்டு, அப்புறம் வி ஹேவிங் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ரிப்போர்ட் எடுக்கப்படணும். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இப்போது லோக்கலைஸ்டு பீப்புளுக்கு தான் தெரியும் அங்கே என்னென்ன தாவரங்கள் இருக்குது, எண்டமிக் ஸ்பீஷிஸ். இதோட டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பயோபைரசியை வந்து தடுக்க முடியும். பயோபைரசி இன் த சென்ஸ், வெளிநாடுகளில் நம்ம இடங்களில் இருக்கக்கூடிய தாவரங்களை வந்து அவங்களோட தாவரம்னு சொல்லி பேட்டன் ரைட்ஸ் வாங்குவாங்க, அவங்களோட மூலிகைகளாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தடுக்கிறது. எக்ஸாம்பிள் டர்மரிக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுக்காக தான் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இப்போ டிலே ஆகிருக்கு, தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ that's all. Hope everything is completed. So that's all. Thanks a lot for joining with us.